சார் உங்க நண்பரோட படம் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா, அதை பத்தி சொல்லுங்க. வெற்றி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. இந்த கடைசியில எல்லா ஃபிலிமுடைய அந்த ஒரு கிளிப்பா எடுத்து போட்டாங்க இல்லைங்களா, அதை பார்த்துட்டு வெளியில வரும்போது ஒரு நெருடல் நமக்கு தெரியாம நம்ம கண் கலங்கும். மற்றபடி அவர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும்ன்றதுதான் எல்லாருடைய பிரார்த்தனையும் என்னுடைய பிரார்த்தனையும். அண்ணா என்ன விஷயம்னா, விஜய் சாரோட அப்பா விஜய் அண்ணனோட அப்பா இங்க ஒரு 12 வாரம் கிட்டத்தட்ட அன்னதானம் பண்ணாங்க. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அதுக்காக அண்ணனோட படம் நேற்று ரிலீஸ் ஆனதுனால ஸ்ரீமான் அண்ணன் கோயிலுக்கு இந்த கோயில்ல அன்னதானம் பண்ணதுனால அவர் இங்க சாமி கும்பிட்டு போறார். இந்த படம் வெற்றி அடையணும்ன்றதுக்காக வெற்றி அடைஞ்சிச்சு. ஸோ இருந்தாலும் அவர் அந்த கோயில் சாமி கும்பிட்டு போடுறாரு. அவருக்கு ஒரு திருப்தி. ஏதாவது படம் சார் நடிக்கிறதுக்கு ஏதாவது வற்புறுத்துறீங்க? இந்த ரசிகர்கள் எதிர்பார்க்கறாங்க சொல்லி கடைசி படம்னு சொல்லி எல்லாரும் வருத்தத்துல இருக்காங்க. ஏதாவது புதுசா இன்னொரு படம் நடிக்க வாய்ப்பு இருக்கு? வருத்தப்பட வேணாம், நம்ம தினந்தோறும் அவர் டிவியில பார்க்கலாம். நல்லதே நடப்போம், கான்பிடென்டா இருக்கும். சார் நேற்று எல்லாருமே கண் கலங்கினாங்க இவர் கடைசி படம்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் இவர் நடிக்கவே மாட்டாங்க. அவரோட நடிப்பை பாக்குறதுக்கான ஏன் அமைச்சர்கள்ல இருந்து பொதுமக்கள் வரைக்கும் கண் கலங்க. நானும் கண் கலங்கினேன், இவ்வளவுதான் சொல்ல முடியும். யாரு கலங்கல? எல்லாரும் கலங்கணும். ஏன்னா குழந்தையில இருந்து இருக்கிற உழைப்புக்கு அதுவா ஃபுல் ஸ்டாப் வச்சா பரவாயில்ல, நாமளா வச்சுட்டு இன்னொரு நல்ல காரியத்துக்காக இறங்கியிருக்கோம். அவர் இறங்கி இருக்கிற எல்லா காரியமும் வெற்றி அடையணும், அவ்வளவுதான்.